தேர்தல் ரொம்ப பக்கத்துல நெருங்கிருச்சு. அதே சமயத்துல வரலாறு காணாத வகையில தமிழக அரசியல் கட்சிகளுக்கு இடையில இப்ப கூட்டணி முதல் உச்ச கட்டத்தை எட்டியிருக்கு. வழக்கம் போல தேர்தல்ல தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு சீமான் சொல்லி இருந்த நிலையில தமிழக வெற்றி கழகம், அதிமுக, திமுக இந்த மூன்று கட்சிகள்லயுமே கூட்டணி போர் நடந்துட்டு வருது. அந்த வகையில திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி மிகப்பெரிய விவகாரமா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்னு பல கட்சிகளும் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கி தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இதே மாதிரி அதிமுக தரப்பிலும் பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு தொகுதிகளை அதிகப்படுத்தி தரணும், அமைச்சரவையில ஒரு பதவி தரணும் அப்படின்னு ஏராளமான கோரிக்கைகளை முன் வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியும், பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவும் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறார்கள், என்ன முடிவு எடுக்க போகிறார்கள், அதை பற்றி தினந்தோறும் பரபரப்பு பேச்சா நிலவிட்டு வருது. இதுல பிரேமலதா விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமான கோரிக்கைகளை வச்சு திமுக, அதிமுக ரெண்டு கட்சிகளையும் நெருக்கடி செஞ்சுட்டு வரார். வர சட்டமன்ற தேர்தல்ல 20 தொகுதிகளை ஒதுக்கி தரணும், விருதுநகர் தொகுதியை என்னுடைய மகன் விஜய பிரபாகரனுக்கு ஒதுக்கி தரணும், அது மட்டும் இல்லாம ராஜ்யசபா பதவி தரணும், அது மட்டும் இல்லாம தேர்தல் செலவு பொறுப்புகளை சம்பந்தப்பட்ட கட்சிகள் ஏத்துக்கணும் அப்படின்னு அவர் நிறைய நிபந்தனைகளை விதிக்கிறார். அதிமுக தரப்புல மொத்தமாவே இந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட பணிகள்ல இறங்கிட்டார். பிரேமலதா விஜயகாந்த் பேசி வரக்கூடிய பேரம் தமிழ்நாடு முழுவதும் அப்பட்டமா வெளிச்சத்துக்கு வந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி ரொம்பவும் கடுப்பான நிலையில இருக்கிறாரு. இதுக்கு இடையில திமுக தரப்புல தேமுதிகவை கூட்டணியில சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு மு.க.ஸ்டாலின் உட்பட பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களும் ஆதரவு தெரிவிச்சாங்க. முன்னாடியே அதிமுக சார்பில் ராஜேந்திர பாலாஜி பேச்சுவார்த்தை நடத்தி இருந்த நிலையில அடுத்த கட்டமா திமுக தரப்புல அமைச்சர் ஏவா வேலு பேச்சுவார்த்தை நடத்தினார். கடைசி கட்டமா 10 தொகுதிகளை ஒதுக்கி தர்றதாகவும், விஜய் பிரபாகரனுக்கு ராஜ்யசபா பதவி தர்றதாகவும், விருதுநகர் தொகுதி ஒதுக்கி தர்றதாகவும், தேர்தல் செலவு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதாகவும், இது மட்டும் இல்லாம ஆண்டாள் அழகர் கல்லூரி விற்கப்பட்ட விவகாரத்துல மீதம் இருக்கிற 150 கோடி ரூபாய் பணம் வசூலிச்சு தரதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. விருதுநகர் தொகுதியை விஜய் பிரபாகரனுக்கு ஒதுக்கும் நிலையில அவர் வெற்றி பெற்றால் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார், அதே சமயத்துல தோல்வி அடைஞ்சா ராஜ்யசபா பதவி அவருக்கு தரப்படும் அப்படின்லாம் பேசினாங்க. இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் இதுக்கெல்லாம் இன்னமும் பிடி கொடுக்காம இருக்கிறாங்க. தக்க சமயம் பார்த்து திமுக தரப்பையும் தாக்கி பேசிட்டு வராங்க. திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எப்படின்னு எல்லாம் அவருடைய பேச்சு நீடிச்சுட்டே போகுது. இந்த நிலையில இப்ப மு.க.ஸ்டாலினும் பிரேமலதா விஜயகாந்த் நடவடிக்கைகள் பற்றி ரொம்பவும் கடுப்பான நிலையில இருக்கிறார். இதனால பிரேமலதா விஜயகாந்த் தொடர்பான பேச்சுவார்த்தைய முடிச்சுக்கோங்க, இனிமே அவங்களாவே தேடி வரட்டும், கூட்டணியில தேமுதிக இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு மு.க.ஸ்டாலின் உச்சகட்ட முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இதனால பிரேமலதா விஜயகாந்த் பேரம் பேசும் விவகாரம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. அவர் அளவுக்கு மீறி பேரம் பேசுறதாக இப்போ தமிழ்நாடு முழுவதும் தகவல்கள் பரவிட்டு வருது. இது தேமுதிக மேல அதிருப்தியை ஏற்படுத்துறதா இருக்கு. இந்த நிலையில பிப்ரவரி 3வது வாரம் தன்னுடைய முடிவை வெளியிடலாம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எதுவா இருந்தாலும் இனிமே பிரேமலதா விஜயகாந்த் தான் தாழ்ந்து வர வேண்டிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டு இருக்கிறது தான் முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.